அம்மா வந்து 81ல் இருந்துட்டாங்க. அதனால் இப்போ 2002 அப்பா இறந்தாங்க. அதனால் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு நினைவோட மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஓகே எங்களுடைய ஆசை. அதை வந்து நம்ம சாதாரண ஒரு ஃபோட்டோவிலையோ இதுலையோ வச்சுருந்தா நமக்கு வந்து அதனுடைய பின்னாடி பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு பக்கத்துக்கு இருக்காதுன்ட்டு அது ஒரு சிவலிங்க வடிவில், அப்பா வந்து ரொம்ப சிவபக்தர், அதனால அது வந்து சிவலிங்க வடிவில் வச்சு இந்த சிவலிங்கத்தில் ஒரு பாதி இதில் சிவலிங்கத்துக்குள்ள அப்பா அம்மா வந்து ஐக்கியமாக இருக்க மாதிரி என்னுடைய ஒரு இமேஜினேஷன். இப்போ நினைவுனா இங்கே வந்து அப்பா அம்மாவோட அஸ்தியோ இல்லை வந்து உடலும் இல்லை, எதுவும் இல்லை, ஜஸ்ட் மெமரிக்காக நமக்கு வந்து ஒரு உருவமாக அதை பார்க்கணும். உருவமாக செய்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோவாக பண்ணிட்டோம்னா அந்த உருவம் நல்லா தெரியும். அதனால அது மாதிரி பண்ணிட்டு அது ஒரு சிவலிங்கத்து மாதிரி உருவம் பண்ணி அதில் கல்லில் எம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக உங்கள் பூர்வீக வீடா சார்? இந்த இதுதான் ஆமாம், இந்த இருந்த இடத்த தான் நம்ம வந்து வீடை இடிச்சிட்டு திருப்பி வீடாக கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஞாபகமாக அப்பா தான் இங்கே தான் வந்து ரொம்ப பூஜை ரூம் வச்சு இங்கே தான் சாமி அதிகமாக கும்பிடுவார். அதனால இது இங்கே இருக்கட்டும், அது ஒரு அப்பாவுடைய ஞாபகமாக அந்த மொத்த வீடு சைஸ் இதில் இருக்குது. இது அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்தது. இது மாடி வீடுங்கிறது இது மட்டும் தான். சரி சரி. அதுக்கப்புறம் இது அப்படியே இதாக எடுத்தாச்சு. எப்போ கட்டிங்க சார் இது? இப்போ 2015. இன்னைக்கு பெருசாக யாரும் அந்த மாதிரி என்னோட பண்ணுறதில்ல, பட் ஆனால் பண்ணணும் அப்படின்னு மெனக்கெடல் தான். இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு வந்து அப்பா அம்மா உருவம் ஞாபகம் இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து தாத்தா பாட்டியோட இது பார்த்துருக்க வாய்ப்பு. அதனால என்னதான் நம்ம ஃபோட்டோவில் பார்த்தா கூட இது ஒரு இத்தனை வருஷம் ஜென்மானாலும் கூட இது வந்து இன்னொரு அந்த இணைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும்ல, பந்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்பாவுக்கு பிடிச்ச மரங்கள் பார்த்தீங்கன்னா சந்தனம் வந்து எப்பொழுதும் சந்தனம் குளிச்சு பூசிக்குவாரு, உடம்பு பூசுவாரு, சந்தனம் வைப்பாரு. அதுக்காக அதனுடைய ஞாபகார்த்தமா சந்தனம் வரும். இது வந்து அவருக்கு ரொம்ப கோவில் பக்தி இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் யூஸ் பண்றது கருங்காலி. கலசத்துல இருந்தா முதல்ல நம்மளுடைய பவர் வந்து அதுக்கு ரீச் ஆகி கோயிலுக்குள்ள போதுன்னு ஒரு ஐதீகம். அந்த கலசத்துல யூஸ் பண்ற மரம் கருங்காலி. அந்த கருங்காலி தான் நமக்கு வந்து அந்த குச்சி உள்ள வச்சு சொருவி உள்ள வைப்பாங்க. அதனால அந்த கருங்காலி மரம் அதுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த சிகப்பு பூவும் செம்பருத்தியும் இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். அதனால இது அவருடைய நினைவாக 3 பேருமே டவுன்ல குடி இருக்கிறதுனால ஒருத்தர் மெட்ராஸ், ஒருத்தர் திருச்சி, அவர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறதுனால சரி நம்ம இங்க இருக்கக்கூடிய இதுக்கு யாராவது வந்தா தங்கறதுக்கு வேணுங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணிருக்கோம். நம்ம வீட்டுல பழைய படங்கள்ல அந்த அவருடைய பதவியில இருந்தது, கட்சியில இருந்தது, அந்த மாதிரி எல்லா போட்டோஸ் நிறைய சினிமா துறையில் இருந்ததுனால அந்த சினிமா துறையில் இருந்த எல்லாமே ஒரு நினைவெடுத்துக்காக இருக்கட்டும். நல்ல ரிசம்பிளன்ஸ் இருக்கு சார். ரிசம்பிளன்ஸ் வந்து இன்னமும் இன்னைக்கு பூ இருக்கு, அப்போ ஒரு நல்ல ரிசம்பிளன்ஸ். இது என்னுடைய ஃபோட்டோ, இது எங்க பிரதமர் நெப்போலியனோட ஃபோட்டோ, அவங்க ஒய்ஃப் சுதா, இது என் மிஸ்ஸஸ் வந்து அபிராமி, இது தம்பி யமுனா, தம்பி திலகர், அவங்க ஒய்ஃப் சித்ரா. அப்போ அந்த பழைய படத்தில் வர அதே கெட்டப்பில் அந்த மியூசியெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் இப்போ சினிமாவில் இருக்கிறப்ப வந்து அதான் இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி எடுத்தது. மேரேஜ் பண்ண கொஞ்சம் நாள் எடுத்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலைஞரோட நெப்போலியன் இருக்குது. இது எப்போ எடுத்தது சார்? இது கட்சியில் இல்லை கட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இருக்கும். சினிமா துறையில் இருக்கிறப்ப. ஓகே, இது அதெல்லாம் எல்லாமே இதெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறப்ப எடுத்தது தான்.